ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் 4 2024 எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருச்சு, நம்மளுக்கு சிவியும் வந்துருச்சு. ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட்டை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை செம்ம காம்படிஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகேவா, சரி. டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட்டாவது வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்களான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, சரி ரைட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் கோட்டா இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஜென்ரல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான எதிர்பார்ப்பில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஜென்ரல் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இடம் பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் போது பார்த்தீங்கன்னா கம்யூனல் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து இடம் கிடைக்கும். புரியுதுங்களா, ஜென்ரல் கோட்டாவை எந்த கம்யூனிட்டியில் வந்து விடுறாங்களோ கம்மியாக வந்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கிடைக்க போகுது. ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டைப்பிஸ்ட் வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் எந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்லை. டைப்பிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 730 டைப்பிஸ்ட் ஜென்ரல் கோட்டாவில் இருக்கக்கூடிய 730 வேகன்சிஸ் யாருக்கு அதிகமாக இருக்கும், எந்த கம்யூனிட்டியினுடைய ஆதிக்கம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 2025 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது, ஜூலை மாதம் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வெளியில் வந்தவங்க வந்து என்ன பண்ணலாம், ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் படிக்கிறதுக்கு புக்ஸ் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. ஓகேவா, அதை பற்றி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடுறேன். நம்மளுடைய ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் ஓகேங்களா, தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நவம்பர் 15 வர வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இது வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதனுடைய டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். as well as வந்து பார்த்திங்கன்னா வெறும் தமிழ் டெஸ்ட் பேஜ் மட்டும் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கும் நீங்கள் மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இதனுடைய டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிடிஎஃபாக வைக்கிறேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு சிறப்பு தமிழ் புக்கு. ஓகேங்களா, சிறப்பு தமிழ் 11th 12th நியூ புக்கு. ஓகேங்களா, படிக்கிறதுக்கு உங்களுக்கு புக்கு வேணாலும் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்ஸ்டியூட் புக்கு, ஒன்லைனர் கொஸ்டின் வித் ஆன்சராக இருக்கும். ஸோ பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் படிக்கிறதோட பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய சிறப்பு தமிழ் புக்கு உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா புக்கு உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ். ஓகேங்களா, எனக்கு தமிழ் வேணும் சார், ஜிஎஸ் வேணும் சார், ஆல் சப்ஜெக்ட் வேணும் சார். ஓகேங்களா, அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ், பொது தமிழ் வேர்ல்டு புக்கு, பொது தமிழ் நியூ புக்கு, ஜிஎஸ் 2 புக்கு. ஸோ ஆல் சப்ஜெக்ட் புக்ஸாக 5 புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் வேணாலும் நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய சாம்பிள்ஸ் புக் சாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா, ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சாம்பிள் காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் சாம்பிள். ஓகேவா, ஸோ பாருங்கள், சிறப்பு தமிழில் டெஸ்ட் 1. ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் இருக்கும். ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எடுத்துருக்கோம். கொஸ்டின் வித் 4 ஆப்ஷனோட கரெக்டாக நம்ம எடுத்திருப்போம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நல்லா கவர் ஆகிருக்கும். ஓகேவா, நீங்கள் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ 1 hour நீங்கள் டெஸ்ட் எழுதுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ் டெஸ்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, நம்மளோட ஷெட்யூல் உள்ளபடி கரெக்டாக உங்களுக்கு டைமிங்க்கு கரெக்டாக கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீலாம் கரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் எழுதி பார்த்துட்டு மார்க் சென்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக இருந்தால் நல்ல ஸ்கோர் நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ ஆன்சர் கீ பாருங்கள். ஸோ டெஸ்ட் முடிஞ்சு 1 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சரு கீ வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் கீ பாருங்கள், இப்படி தான் உங்களுக்கு ஆன்சர் கீ வரும். ஓகேங்களா, ஸோ அண்டர்லைன் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கீ வந்துடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடலாம், உடனே நீங்கள் செக் பண்ணிட்டு மார்க் சென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் கீ கொடுப்போம். ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெஸ்ட் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ தப்பெல்லாம் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். அந்தளவுக்கு தான் டெஸ்ட் பேஜ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஷெட்யூல் பெஸ்ட்டாக இருக்கும், எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். கொஸ்டினும் லைன் பை லைன் கவர் பண்ணி எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் வந்து டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். புக்ஸ் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப்பிஸ்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, குரூப் 4 2024. ஓகேங்களா, டைப்பிஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2477 போஸ்ட் இருக்குது. ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கம்மி போஸ்ட் இது. ஓகேங்களா, ஸோ டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து இது ஒரு ட்ராபேக்கு.
ஓகேங்களா. டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேக்கன்சிஸ் கம்மியாக விட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிவிட்டு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னமும் வேக்கன்சிஸ் எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா 1000 வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ஸாக இருக்குது. இது வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஓகேங்களா. அதனால் இருக்குது. பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா. சரி, இப்போ 2477 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 83 ப்ளஸ் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37. ஸோ ஆக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் வேகன்சிஸில் போகுது. ஓகேவா. அப்போ 2477 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 நம்ம கழிக்க வேண்டியது இருக்குது. கழிச்சிட்டோமா நம்மளுக்கு 2357 வேகன்சிஸ் தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் ஃபைனல் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா. டைப்பிஸ்ட் ஃபைனல் வேகன்சிஸ் வந்து நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2357 தான். ஓகேங்களா. சரி ரைட்டு. இப்போ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், இப்போ நம்ம கணக்கு போடணும். ஓகேங்களா. ஸோ அப்படி நம்ம 2357 ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 31% எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டா. ஓகேங்களா. ஜென்ரல் கோட்டா அதுதான். அப்போ நம்ம எடுக்கும்போது ஜென்ரல் கோட்டா வந்து பார்த்திங்கன்னா 730 போஸ்ட் வருது. ஓகேங்களா. ஸோ 730 போஸ்ட். இந்த 730 போஸ்ட்டில் யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ஸோ பிசியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்து எம்பிசியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. இதுதான் இவங்க 2 பேர்த்தினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த தடவை இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கண்டிப்பாக வருவாங்க. ஓகேங்களா. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயர் அதிகமாகிட்டே இருக்குது. ஓகேங்களா. ஸோ முன்ன வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னால் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக என்ன பண்ணாங்க, 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க. ஓகேவா. இப்போயும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது. அது இல்லாத இப்போ இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக இவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ உள்ளார வந்திருப்பாங்க, மார்க் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிசி எம்பிசி ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி இப்போ இந்த ஆட்டத்தில் வந்து உள்ளார வந்துடுவாங்க இந்த முறை கன்ஃபார்மாக. ஓகேங்களா. இனிமேல் அவங்களும் இந்த டைப்பிஸ்ட் ஜென்ரல் கோட்டாவுக்கு கண்டிப்பாக உள்ளார வந்துடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் எப்பயும் போல் ஒரு 40% கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டைப்பிஸ்ட் எடுப்பாங்க. ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை இவங்களும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 40% உள்ளார வர போகிறாங்க எம்பிசிக்கு. ஏன்னா எம்பிசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அடியில் இருக்குது இப்போ. ஓகேங்களா. வேகன்சிஸ் கம்மியாக இருக்கிறதுனால எம்பிசி வந்து ஜென்ரல் பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலும் 40% அடிப்பாங்க. இப்போ எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15% உள்ளார வர போகிறாங்க ஜென்ரல் கோட்டா டைப்பிஸ்ட்டுக்கு. ஓகேங்களா. ஜென்ரல் கோட்டா டைப்பிஸ்ட்டுக்கு 10 to 15 கன்ஃபார்மாக வரப்போகுது. ஓகேங்களா. மீதி அதர்ஸு. ஓகேங்களா. அதர்ஸ்னால் பிசிஎம்மு, அதாவது ஓசி, பிசிஎம்மு, எஸ்சிஏ, எஸ்டி. ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% வழக்கம் போல் பிடிப்பாங்க. ஓகேங்களா. 5% வந்து பார்த்திங்கன்னா பிடிப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசி கொஞ்சம் அதிகமாக பிடிப்பாங்க. இந்த 5%ல் ஓசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% மேலே அவங்க பிடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சான்ஸ் அங்கே மட்டும் தான் இருக்குது. அதனால் ஓசி கொஞ்சம் அதிகமாக பிடிப்பாங்க. புரியுதுங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா போவோம். ஓகேவா. ஸோ அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டாவுக்கு உள்ளே வரப்போகிறாங்க அதிக அளவில். ஓகேங்களா. அதேமாதிரி எம்பிசி அதிக அளவில் உள்ளார வரப்போகிறாங்க. பிசிவே எம்பிசி கிராஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த தடவை. ஓகேங்களா. பிசிவே எம்பிசி கிராஸ் பண்ணி உள்ளார போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதேமாதிரி எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் எடுப்பாங்க. அவங்க ஜென்ரல் கோட்டாவில் எடுக்கிறத பற்றி எஸ்சி கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது. அது இல்லாத எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கான ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு அடுத்த இதில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் நான் ரேங்க் லிஸ்ட் கன்ஃபார்மாக டைப்பிஸ்ட்டுக்கு நான் போட்டுறேன். அனலைஸ்லாம் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் சொல்ல வேண்டியதாக இருந்தது. அதனால் சொல்லணும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த கம்யூனிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதெல்லாம் எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஓகேங்களா. அதனால் ஜென்ரல் கோட்டா வந்து இந்த தடவை வந்து ஒரு மிகப்பெரிய போட்டியில் இருக்கும். ஓகேங்களா. ஜென்ரல் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப ஆதிக்கம் பண்ணுவாங்க. பிசி எம்பிசி. இந்த தடவை எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷத்தோட ஒரு மாற்றம். ஓகேங்களா. ப்ரமோஷன் பெருசாக இருக்கும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டாவுக்கு இந்த வருஷம் உள்ளே வருவாங்க. அப்படிங்கும்போது அவங்க கம்யூனலில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் இருக்கும். ஓகேங்களா. ரேங்க் லிஸ்ட்டில் மாற்றம் இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் ரேங்க் லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.